இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து இந்து கடவுள்களை விமர்சித்து ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். அது விஷயமா நீங்களும் காவல் நிலையம் சென்று வழக்கெல்லாம் தொடுத்துருக்கீங்க. என்ன நடந்துச்சு, என்ன சார் பேசினார் அவர்? நான் படிச்ச ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு நந்தி இருக்கும். அந்த கல்லு மேல ஏறினா வானத்துக்கு பறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் போயிட்டு ஏறி நின்று பார்ப்பேன், வானத்துல பறக்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அது ட்ரை பண்ணுவேன். அப்புறம் வந்து புக்கு வந்து சரஸ்வதி, அது மேல ஏறி உட்கார்ந்தா உனக்கு புக்கு படிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. நான் வேணும்ட்டே ஏறி உட்கார்ந்து பார்ப்பேன். சின்ன வயசுல அதெல்லாம் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இந்த புத்து இருக்குல்ல, பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, புத்துல பாம்பு இருக்கான்னு பாத்துருக்கிறேன். புத்துக்கு பாம்புக்கு பால் இது வச்சிருப்பாங்கல்ல, முட்டை, அதெல்லாம் உடச்சு குடிச்சிருக்கிறேன் நானு. அப்புறம் ஒரே முறை வந்து அந்த புத்து மேல ஏறி நின்று பாத்துக்கிறேன். அப்புறம் சாமி கல் இருக்கும், சாமி கல்லு மேல ஏறி நின்னுக்கிறேன். அந்த கல்லு வந்து 3 கல்லு நட்டு வச்சிருப்பாங்க, அந்த கல்ல ஒரு முறை ஏறி நான் நின்று இருக்கேன். இது எல்லாமே என்னுடைய சின்ன வயசுல. திருப்பதி கோயிலுக்கு கூட்டு போனார் அப்பா. உள்ள போயிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டா, நான் மட்டும் பாத்துட்டு வெளியே வந்துட்டேன். என்ன திட்டினாரு, நீ வந்து உள்ள போயிட்டு சாமி கும்பிடாம வர அப்படின்னு. எனக்கு தோணவே இல்லப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, திமிர் பிடிச்ச வார்த்தை இல்லையா? இந்து மதத்தை மட்டும் குறி வச்சு பேசுறிய, உங்களுக்கு என்ன பண்ண தகம் சொல்லுங்கள். அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த மக்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மன் கோயில் திருவிழாவில் நெருப்பு மெரிக்கிறாங்க. நீ என்ன பண்ணுறன்னா, அந்த நெருப்பு மெரிக்கிறதுல கால் சுடுமா சுடாதான்னு சொல்லிட்டு நெருப்பு மெரிச்சிப்பார். அதே போல் முருகருக்கு வந்து வேலு குத்துவோம், நாக்கில் வேலு குத்துவோம், வலிக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிடுவோம். பஜனை பாடி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், பந்தை அடிச்சு பார்க்குறோம், நெருப்பு சுடுதா இல்லையா, கத்துறாரா இல்லையான்னு நாங்கள் பார்க்குறோம். அவரை விளம்பரப்படுத்திக்கிறது, அதெல்லாம் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி வந்து சட்டப்படி நாங்கள் வந்து சந்திக்க வந்து தயாராக இருக்கோம். அவர் நாங்கள் விட போகிறதும் கிடையாது. அந்த புகாரில் என்ன சொல்லி சார் நீங்கள் மெயினாக குறிப்பிட்டு? பக்தர்களை நீங்கள் வந்து கேவலப்படுத்தியிருக்கேன். புத்தகத்தை நான் வந்து இப்போ கீழே வச்சு அது மேலே ஏறி உட்காருன்னு சொல்கிறது உன்னுடைய இந்து மதத்துடைய வெறுப்புணர்ச்சி ஆணவ சொல்லுன்னு சொல்கிறேன் நான். அரசு வந்து ரஞ்சித் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதனால் வந்து ரஞ்சித் கைது செய்யப்பட்டால் அதை வந்து நம்ம பாரத் இந்த மணி தயாராக இருக்கிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாரத் இந்து முன்னணி கட்சியின் மாநில தலைவர் ஆர்.டி. பிரபு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து இந்து கடவுள்களை விமர்சித்து ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். அது விஷயமா நீங்களும் காவல் நிலையம் சென்று வழக்கெல்லாம் தொடுத்துருக்கீங்க. என்ன நடந்துச்சு, என்ன சார் பேசினார் அவர்? அது ப. ரஞ்சித் வந்து இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அரசியல் வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ எண்ணம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை சம்மந்தமாக வந்துட்டு அவர் பேசிய பேச்சுகள் எல்லாம் உன்னிப்பாக கவனிச்சோம்னு சொன்னால் அரசியல் உள்நோக்கத்தோடு தான் அவர் பேசி இருக்கார். ஏன்னா சென்னையே எங்களுதுன்னு சொல்லிலாம் சொல்கிறார். சென்னையில் வந்து அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் சென்னையே உங்களுதுன்னு சொல்லிட்டு அந்த பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பேச்சுக்கள்லாம் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகள்லாம் வந்து வந்தாச்சு. பட் இருந்தாலும் கூட அவர் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஆடியோ நேற்று முன்னாடி எங்கள் பொறுப்பாளர் யுவராஜ் சொல்கிற சென்னை மாவட்ட பொறுப்பாளராக இருக்கார். அவர் ஆடியோ ஒன்று அனுப்பிச்சார். இது மாதிரி பாருங்க, இது வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு, அது முழுமையாக அதை பாருங்கன்னு சொன்னார். நான் படிச்ச ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு நந்தி இருக்கும். அந்த கல்லு மேல ஏறினா வானத்துக்கு பறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் போயிட்டு ஏறி நின்று பார்ப்பேன், வானத்துல பறக்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அது ட்ரை பண்ணுவேன். அப்புறம் வந்து புக்கு வந்து சரஸ்வதி, அது மேல ஏறி உட்கார்ந்தா உனக்கு புக்கு படிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. நான் வேணும்ட்டே ஏறி உட்கார்ந்து பார்ப்பேன். சின்ன வயசுல அதெல்லாம் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இந்த புத்து இருக்குல்ல, பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, புத்துல பாம்பு இருக்கான்னு பாத்துருக்கிறேன். புத்துக்கு பாம்புக்கு பால் இது வச்சிருப்பாங்கல்ல, முட்டை, அதெல்லாம் உடச்சு குடிச்சிருக்கிறேன் நானு. அப்புறம் ஒரே முறை வந்து அந்த புத்து மேல ஏறி நின்று பாத்துக்கிறேன். அப்புறம் சாமி கல் இருக்கும், சாமி கல்லு மேல ஏறி நின்னுக்கிறேன். அந்த கல்லு வந்து 3 கல்லு நட்டு வச்சிருப்பாங்க, அந்த கல்ல ஒரு முறை ஏறி நான் நின்று இருக்கேன். இது எல்லாமே என்னுடைய சின்ன வயசுல. திருப்பதி கோயிலுக்கு கூட்டு போனார் அப்பா. உள்ள போயிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டா, நான் மட்டும் பாத்துட்டு வெளியே வந்துட்டேன். என்ன திட்டினாரு, நீ வந்து உள்ள போயிட்டு சாமி கும்பிடாம வர அப்படின்னு. எனக்கு தோணவே இல்லப்பா அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கேவலமாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சிறு வயதில் வந்து ஸ்கூல் போனேன். ஸ்கூலில் எதுக்கு நந்தி சிலை இருந்தது, நந்தி சிலை மேலே ஏறி நின்னா பறப்புன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நந்தி சிலை மேலே நான் ஏறி நின்னேன், பறக்குமான்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் வந்து சரஸ்வதி புத்தகம், அது மேலே ஏறி நின்னாலும் உட்காந்து நம்ம வந்து படிப்பு வராது சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தை வந்து கீழே வச்சு நான் மேலே ஏறி உக்காந்தேன், நான் உட்காந்தும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். பிறகு என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா,
அதாவது புத்து இருக்குது, புத்தில் வந்து பாம்புகள்லாம் இருக்கக்கூடிய புத்து வந்து முட்டைலாம் வச்சுலாம் வைப்பாங்க, அந்த முட்டையெல்லாம் எடுத்து நான் குடிச்சிருவேன், அப்புறம் அந்த புத்து மேலே ஏறி நான் நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த கல்லுலாம் வச்சு சாமிலாம் கும்பிடுவாங்க, அந்த 3 கல் வச்சுருப்பாங்க, அந்த 3 கல் மேலே நான் ஏறி நின்று இருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது எல்லாமே வந்து இந்து மதத்தினுடைய முழு வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய செயல், இந்து மதத்தினுடைய கடவுள் நம்பிக்கையை வந்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இப்போ நான் கேட்குறேன் ரஞ்சித்திட்ட, ரஞ்சித் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதே வந்து அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள், அதாவது அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த மக்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மன் கோயில் திருவிழாவில் நெருப்பு மெரிக்கிறாங்க. நீ என்ன பண்ணுறன்னா, அந்த நெருப்பு மெரிக்கிறதுல கால் சுடுமா சுடாதான்னு சொல்லிட்டு நெருப்பு மெரிச்சுப்பார், கால் சுடுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். அப்போ அது வந்து சிறு வயசில் வந்து நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன விளையாட்டான விஷயம்லாம் வந்து ரஞ்சித் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, ரஞ்சித்தை வந்து நாங்கள் வந்து இந்த சேனல் 5 வாயில நாங்கள் கேட்குறோம், அருந்ததே சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நிறைய பேர் மேல்மருத்துவ மாலை போடுறாங்க, சபரிமலைக்கு போகிறாங்க, புரியுதுங்களா? நிறைய பேர் வந்து இந்துத்துவ பக்தியில் வந்து ஆழ்ந்து இருக்காங்க. எங்கள் பகுதியெல்லாம் கூட நிறைய சமுதாயத்தை சார்ந்த, அதாவது அருந்ததி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஜாதி வேறுபாடுகள்லாம் பார்க்காம நிறைய சாமிகள்லாம் பக்தியோடலாம் கும்பிட்டுலாம் இருக்காங்க. இப்போ ரஞ்சித் வந்துட்டு நீ என்ன பண்ணால் இன்றைக்கி வளர்ந்து சினிமாலெலாம் வந்து வளர்ந்து அரசியல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டார். ரஞ்சித் இப்போ என்ன பண்ணால் நெருப்பு மெரிச்சு கால் சுடுதா இல்லையான்னு பார்ப்போம். அதே போல் முருகருக்கு வந்து வேலு குத்துவோம், நாக்கில் வேலு குத்துறோம், வேலு குத்துவோம், வலிக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிடுவோம், சரிங்களா? அதே போல் வந்து பூண்டு போடுவாங்க, அம்மன் ஊர்வலத்து அம்மன் திருவிழாக்கள்லையும் சரி, முருகருடைய திருவிழாக்கள்லையும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, வேல் வந்து குத்துவாங்க. அப்போ வேல்லாம் குத்தி பார்த்துருவோம். ரஞ்சித்துக்கு வந்து உடம்புல வந்து வலி இருக்கா இல்லையான்னு இயக்குனர் ரஞ்சித்துக்கு செக் பண்ண வந்து நாங்கள் பாரதிலிருந்து தயாராக இருக்கோம். அவர் வந்தாருன்னா நெருப்பு மெரிது ஏற்பாடு நாங்கள் பண்ணுறோம், அளவு குத்தத்தில் நாங்கள் ஏற்பாடுலாம் பண்ணுறோம். நாங்கள் அதையும் வந்து ரஞ்சித்தை வச்சு செக் பண்ணுவோம். இப்போ தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் சொல்லி சொல்லுவாங்க, மதுரை வீர சாமி கருப்பண்ண சாமிலாம் வந்து பந்தெல்லாம் அடிப்பாங்க, பெருமாளுக்கும் பந்தெல்லாம் அடிப்பாங்க, தீப்பந்தம் பந்தம் அடிப்பாங்க. அது நெருப்பு சுடுதா இல்லையான்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கு வந்து பந்தம் கையில் கொடுத்து பஜனை பாடி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், பந்தம் அடிச்சு பார்க்குறோம், நெருப்பு சுடுதா இல்லையா, கத்துறாரா இல்லையா நாங்கள் பார்க்குறோம், புரியுதுங்களா? அதே போல் ரஞ்சித்து வந்து அந்த மதுரை வீர சாமியில் வந்து கத்தி மேலே ஏறுவாங்க, கத்தி வந்து படிக்கட்டாக வைப்பாங்க. அப்புறம் தென்னங்கீத்தை இருக்கும் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். தென்னங்கீத்தெல்லாம் வந்து அந்த கத்தியும் வைப்பாங்க, தென்னங்கீத்தையும் வைப்பாங்க, கத்தி தென்னங்கீத்தை பனங்கீத்தெல்லாம் சொல்லி வைப்பாங்க. கிராமத்தில் இருந்தது ரஞ்சித் எல்லாருக்கும் தெரியும். அது மேலாம் நடக்க வைப்போம், ரஞ்சித் வந்து நடக்க சொல்லுவோம், அது வலிக்குதா இல்லையான்னு சொல்லி அதையும் கொஞ்சம் ரஞ்சித் செக் பண்ணி சொன்னாருன்னா அவர் வந்து உண்மையான ஒரு கொள்கைவாதி, உண்மையான ஒரு போராளி அப்படின்றத நம்ம ஏற்றுக்கலாம். இல்லை திமிர் பிடிச்ச வார்த்தை இல்லையா, இந்து மதத்தை மட்டும் குறி வச்சு பேசுறிய, உனக்கு என்ன பண்ண தகும் சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து ஆணவ சொற்கள் இல்லை. அப்போ நீ என்ன பண்ணுறன்னா வெளிப்படையாக சொல்லு, நீ வெளிப்படையாக நான் இந்துத்துவா வந்து மறைமுகமாக பேசலை, சினிமாவில் இந்த மாதிரி காட்சியில் நீ வைங்க பார்ப்போம். பணம் ஓடுமா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முகமும் இந்துத்துவத்துக்கு ஒரு முகம்னு சொல்கிறது ரஞ்சித்துடைய சுயநலத்தையே தான் இது காட்டுது. இதே போன்று தான் அவருடைய நீல பண்பாட்டு இயக்கம் சொல்லி ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது மூலிமா வந்து ஒரு நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, மயிலாப்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதில் வந்து விடுதலை சிகப்பின்னு சொல்லிட்டு அவருடைய உதவியாளர் அவர் வீட்டு அடப்பு, அதாவது அவர் வீட்டு ட்ரைனேஜ் அடப்புக்கு ஸ்ரீராமபுராணியும் சீதாதேவியையும் லக்ஷ்மணனையும் அனுமனையும் வந்து அவர் வந்து கொச்சப்படுத்தி ஒப்பிட்டு பேசினார். இது சம்பந்தமாக பாரத் இந்து முன்னணி சார்பாக புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர் கோர்ட்டுக்கு போகிறாங்க, குவாஷ் பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு போகிறாங்க. நாங்கள் இன்டர்வியூ பெட்டிஷன் போகிறோம், எங்கள் அட்வொகேட் முத்தரசன் சீனியர் அட்வொகேட் அவர் போய்ட்டு குவாஷை வந்து குவாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டு குவாஷ் பண்ண விடலை, கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணிட்ட, ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிட்டீங்க, ட்ரையலில் பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. அப்போது ரஞ்சித்தும் சரி, ரஞ்சித்துடைய உதவியாளர்களும் சரி, ரஞ்சித்தோட டீமும் சரி இந்துத்துவா முழு வெறுப்பாளர்கள். அதே போன்று சாதிய முகம் கொண்டவர்கள். ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்துட்டு இந்த சாதிய வெறி, இந்து மத வெறியை வச்சுட்டு நீ வந்து எப்படி சமுதாயத்தை நல்லது பண்ண முடியும்? ஒரு சமுதாயத்தை எப்படி நல்ல கருத்தை உன்னால் கொடுக்க முடியும்? அப்போது ஒரு பிரச்சனை, கலவரங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படத்தை தான் உன்னால் கொடுக்க முடியும். சாதிய பிரச்சனையை நீ பேசுனீங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு சாதிய பிரச்சனையை ஒரு இடத்துல பேசும்போது இன்னொரு இடத்துல நீங்கள் போயிட்டு ஜெயிக்க முடியாது.
தென் மாவட்டங்களில் போயிட்டு நீ சாதிய பிரச்சனையை வெளிப்படையாக பேசு. படம் எடுக்க முடியுமா சொல்லுங்கள்? படம் எடுத்துட்டு வா, ரஞ்சித் எடுக்க முடியுமா? முடியாது. காரணம், ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு சாதியை சார்ந்தவங்க பலமாக இருக்காங்க. நீங்கள் ஒரு திரைப்பட இயக்குனர், அப்போது அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய அந்த விஷயங்களை தான் நீ கொண்டு போக வேண்டுமே தவிர குறிப்பிட்டு இந்து மத வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கான காரணம் அவருக்கு என்ன வந்திருக்கு சார்? இது போன்று இல்லை, அரசியலில் தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டோம். இப்போ இந்து மதத்தை வெறுப்புணர்ச்சி வந்து பேசுகிறோம்னா இந்தியா முழுவதும் நம்ம வந்து விளம்பரம் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி அவர் வந்து திரைப்பட இயக்குனர் இல்லைங்களா? அதனால் வந்து அவர் வந்து அவருடைய இந்து மத வெறுப்பை வந்து கொண்டு வந்துட்டார். அதை என்ன ஒரே ஒரு பாயிண்ட் சேர்த்துட்டாருன்னா, நடிகர் அந்த டைரக்டர்ன்றதுனால சிறு வயதில் வந்து நான் வந்து அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு பொய்யான ஒரு தகவலை அது உண்மைன்னு சொல்லிட்டு அது கூட வந்து சேர்த்துட்டார். இல்லை, அது ஒரு கட்சி மேடையில் கூட அவர் பேசலை, ஒரு தனியார் காட்சி கூட அதெல்லாம் பேசியிருக்காரு. அந்த சிறு வயது இதை பேசுறதுக்கான இப்போ என்ன தேவை வந்துச்சு? ஏன்னா அவர் வேற எது கூட பேசியிருக்கலாம், ஒரு அரசியல் பேசலாம், அதுதான் சினிமா சம்மந்தமாக பேசுகிறார். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுன்னா கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாரதி ராஜாவாக இருக்கட்டும், விஜய்யுடைய அப்பாவாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து இந்து மதத்துக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். அது அரசியல் வரதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா சந்திரசேகர கூட இந்து மதத்துக்கு போயிட்டுன்ற மாதிரி பூஜையெல்லாம் கூட பண்ணாங்க. அப்போது இந்து மதத்தை வந்து நம்ம கேவலமாக பேசினா ட்ரெண்ட் ஆகிடலாம், அந்த ஒரு எண்ணத்தை வந்து அவங்க வந்து கேவலமான முறையில் இந்து மதத்தை வந்து கேவலமாக பேசி நீங்கள் ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறத வந்து இதை வந்து முற்றிலும் வந்து பாரதிய வந்து அதை ஏற்றுக்க விளம்பரப்படுத்துறது. அதெல்லாம் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி வந்து சட்டப்படி நாங்கள் வந்து சந்திக்க வந்து தயாராக இருக்கோம். அவர் நாங்கள் விட போகிறதும் கிடையாது. அந்த புகாரில் என்ன சொல்லி சார் நீங்கள் மெயினாக குறிப்பிட்டு? இல்லை, இவர் வந்து இந்து மதத்தினுடைய சிவபக்தர்கள், அதாவது நந்தியை வந்து கேவலப்படுத்தி பேசுகிறேன்னா, நந்தி வந்து சிவனுடைய அதாவது வாகனமாக இருக்குது. அப்போது சிவனுடைய பக்தர்களை நீங்கள் வந்து கேவலப்படுத்தியிருக்கீங்க. பெண்கள் வந்து அதிகமாக வணங்கக்கூடிய, இப்போ நாகதோஷம் இருக்குது, பெண்கள் வந்துட்டு அந்த பாம்புக்கு போயிட்டு அந்த பெண்களாட்டம் ஆண்களாட்டம் பெரும்பாலும் பெண்கள் தான் வந்துட்டு நாகத்துக்கு போய் அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்காக திருமணம் ஆகாத பெண்கள்லாம் வந்து வேண்டுதல் பண்ணி முட்டைலாம் வைப்பாங்க, விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க. புரியுதா? இதெல்லாம் பூஜைகள் செய்வது இந்து மதத்தினுடைய நம்பிக்கை, பெரும்பாலான இந்துக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ போய்ட்டு நான் முட்டையை ஒடிச்சு குடிச்சிடுவேன், நான் பாம்பு புத்து மேலே போய் ஏறி நின்றுடுவேன்னு சொல்கிறதெல்லாம் அது தவறு இல்லையா? இந்தியா முழுவதும் வந்து விஜயதசமி திருவிழாக்கள் வந்து 10 நாள் 9 நாள் திருவிழாக்கள்லாம் இந்தியா முழுவதும் வந்து கோலாகலமாக கொண்டாடுவாங்க. இங்கேயும் வந்து ஆயுத பூஜைன்னு சொல்லி இருக்குது. நார்த்து சைடில் விஜயதசமின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அந்த விஜயதசமி பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுங்களெலாம் சுத்தம் செய்து ஆயுதங்களுக்கெல்லாம் பட்டையெல்லாம் அடிப்போம். அப்போ படிக்கிற புத்தகங்களுக்கும் வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகங்களுக்கும் பட்டை எடுத்து பொட்டு வைத்து வணங்குவது நம்மளுடைய மரபு, இயல்பான சூழ்நிலைகள். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா, அதை படிப்புக்கு உகந்தவள் என் தாய் வந்து பராசக்தி, தாய் வந்து சரஸ்வதின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், என்னோடய நம்பிக்கை. புரியுதுங்களா? அதை வந்து நான் வந்து புத்தகத்தை நான் வந்து இப்போ கீழே வச்சு அது மேலே ஏறி உட்காருன்னு சொல்கிறது உன்னுடைய இந்து மதத்துடைய வெறுப்புணர்ச்சி, ஆணவ சொல்லுன்னு சொல்கிறேன் நான். அது ஆணவ சொல்லாது. அப்புறம் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போது நிறைய கிராமங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் வந்து சிற்பம் செய்வதற்கு முன்பாக, படங்கள் வருவதற்கு முன்பாக, ஃபோட்டோக்கள்லாம் இல்லாத காலத்திலலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையார் மஞ்சளில் பிடிக்கிற பழக்கங்கள் இன்றைக்கும் உண்டு. அதே போன்று கல்லை வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரபு நம்ம இந்து மதத்தில் தான் இருக்குது. புரியுங்களா? கல்லை தெய்வமாக வச்சு கும்பிட்றோம், முனிஷனாக வச்சு கும்பிட்றோம், தேவதைகளாக வச்சுக்கிறோம், கன்னி தேவதைகளாக வச்சு நம்ம கும்பிட்றோம். அப்போ அந்த என்ன சொல்கிறதுனா, அங்கே கல் இருக்கும், அந்த கல் மேலே போய் நான் ஏறி நிற்பேன். இப்போ இது எல்லாமே வந்து முற்றிலுமாக நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னா இந்து மதத்தை மட்டுமே குறிப்பிட்டு சொல்கிறார். ஒரு மக்கள் நம்பி எதை வழிபடுறாங்களோ அவங்கள பெரும்பான்மையாக இந்தியா முழுவதும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்து மக்களையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் மனதை புண்படுத்தும் வார்த்தையை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மூட நம்பிக்கை மற்ற மதங்களில் இல்லையா? இது மூட நம்பிக்கை நீ சொல்கிறல, இது என்னோட நம்பிக்கை, நீ மூட நம்பிக்கைன்னு சொல்கிறல. மூட நம்பிக்கைன்னு பார்த்தா மற்ற மதங்களில் இல்லையா? தைரியம் இருக்கா? சொல்கிறது தைரியம் இருக்கா? சொல்லுங்கள், தைரியம் இருக்கா? முகரம் பண்டிகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தியை வந்து எடுத்து அடிச்சுக்கிறாங்க, அது அவங்களோட நம்பிக்கை, அதை நாங்கள் கேவலப்படுத்த விரும்ப மாட்டோம். அவங்களோட நம்பிக்கை, அதை உன்னால் கேவலப்படுத்தி பேச முடியுமா? சொல்லுங்கள். அதாவது இதெல்லாம் வந்து தேவையற்ற சொற்கள். இந்து மதத்துடைய வெறுப்புணர்ச்சியை பேசி தான் நீ வளர வேண்டும் சொன்னால் நீ சினிமா துறைக்கே வர வேண்டிய அவசியம். சினிமா என்ற ஆயுதம் உங்கள்கிட்ட இருக்குது.
அந்த ஆயுதத்தின் மூலமாக நல்ல கருத்துக்களை நல்ல ஒரு சொற்களை வந்து திரைப்படத்தில் காமிச்சு நீங்கள் வந்து மக்கள் பாராட்டுகளை பெற்று நீங்கள் வந்து டெவலப் ஆகி போகலாம். இல்லை அரசியல் வேற நேரடியாக வாங்க. அதை விட்டு சென்னை எங்களுது தான் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு மற்ற சமுதாயத்தினுடைய வெறுப்புணர்ச்சியை நீங்கள் வந்து சம்பாதிச்சு நீ உன்னை வந்து பூஸ்டப் பண்ணுறதுனால உன் மேலே வந்து மக்களுக்கு வெறுப்புணர்ச்சி தான் ஏற்படும். அதை அடங்குறதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னொரு கருத்தை வந்து பேசி வெளியிடுறீங்க. இது யாரை கேட்டு பேசுகிறீங்க? இது தவறுன்னு உங்களுக்கு தெரியாதா? இயக்குனருக்கு தெரியாதா? இது தவறுன்னு தெரியாதா? ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிற நினப்பு. அதுதான் நான் வெளிப்படையாக சொன்னேன். நீங்கள் வாங்க, நாங்கள் அளவு குத்தத்தில் ஏற்பாடு பண்ணுறோம். பாரத் இந்து முன்னணி சார்பாக திருவிழா இருக்குது. நிறைய கோவில்களில் ஆடி மாத திருவிழா நடந்துட்டு தான் இருக்குது. ரஞ்சித் அவர்களை வந்து நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். நீங்கள் வாங்க, நெருப்பு மெறிங்க, அளவு குத்துங்க, கத்தி மரம் ஏறுங்க, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். தைரியம் இருக்கா? ரஞ்சித்துக்கு வர தைரியம் இருக்கா? அதாவது சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் பண்ணுறது இந்து மதம் ஒன்று விளையாட்டு பொருள் அல்ல. இந்து மதத்தை கேலி செய்வதற்கு போகிறவங்க வரவங்களாம் கண்டவங்களாம் பேசிட்டு போகிறதுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் பேச ஆரம்பித்தா அப்போ இந்து மதத்துக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லைன்ற நினைப்பு தானே அது? இல்லை, அதான் கேட்கணும்னு நினச்சது. நாங்கள் சிறு வயதில் செஞ்சதை இப்போ சொல்லி காமிக்கிறாங்க. இதே போல் தான் அவரது படத்துலையும் சரி, சினிமா படங்கள்லேயும் சரி, எப்போமோ நடந்த சம்பவத்தை வந்து காட்சிப்படுத்தி மக்கள் மத்தியில் வந்து இது ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. நிச்சயமா மித்த இயக்குநர்கள் வந்து மெயினாக சொல்கிறது ரீசன் இதுதான். ஒரு கதையை வந்து எப்போமோ நடந்த கதையை நீங்கள் இப்போ கொண்டு வந்து அந்த மக்கள்கிட்ட விதைக்கிறீங்க. இதுதான் சாதிய முதலாக மாறுது அப்படின்னு. ஆமாம், மேடைகளை கூட பேசுகிறீங்க. சாதிய பிரச்சனை சந்தில் இருக்குது, அங்கே இருக்குது, எல்லாமே சொல்கிறேன். மத பிரச்சனை கூட இருக்குதான், எங்கே இல்லாமல் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. இதை பேச பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அதாவது பேசாமல் பிரச்சனையை சுமூகமாக கொண்டு போக வேண்டியது தான் அரசோட கடமை, அரசியல்வாதியோட கடமை, சமூக ஆர்வலர்களோட கடமை, ஊடகங்களுடைய கடமை. ஊடகங்களோட பிரிவினைவாத பிரச்சனை தான் சொல்கிறாங்க, சாதிய பிரச்சனைகள்னு சொல்கிறது கிடையாது. குரூப்பிசம் பிரச்சனை அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஒரு சாதியை கொலை சேர்ந்தவங்களாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெருசாக வெடிக்குன்னு சொல்லிட்டு அதை மறைச்சி பேசுகிறாங்க. அப்போ நீ வெளிப்படையாக பேசுகிறனா அப்போ நீங்கள் வன்முறையை ஏற்படுத்துகிற உள்நோக்கம் தானே இது காரணமாக தான் பாரத் குற்றச்சாட்டை நாங்கள் சொல்கிறோம். சிறு வயதில் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. 50 ஆண்டு காலமாக திராவிட அரசுகள் தான் ஆச்சார். அப்போ நீ யாரை குறை சொல்ல? தைரியம் இருக்கா? அதிமுக திமுக தமிழ்நாட்டை மாற்றி ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு தைரியம் தான், நீ சொல்லு, குறை சொல்லு, திமுக அரசு வந்து செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லு. இப்போ நீ மேடையில் சொன்னல, நாங்கள் வந்து நாங்கள் ஏன் உங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும், உங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்கிறல்ல. தைரியம் தான், எதிர்த்து போராட்டம் நடந்து பார்ப்போம். நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தினல. திமுக அரசாங்கம் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையில் வந்து சரியான முறையில் செயல்படலை, பாதுகாக்க தவறிடுச்சு, அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்று நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. தைரியம் இருக்கா? போராடு. சமுதாயத்தை நல்லது செய்யணும்னு என்ன இருக்குல்ல. வாய்க்கிழியே வந்துட்டு ஊடகத்தில் இன்னும் பேசக்கூடாது. பேசி உன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறது, விளம்பரப்படுத்திக் கொள்வது, தன்னை பெரியாள் என்று காட்டிக்கொள்வதெல்லாம் வந்து விளம்பரத்தினுடைய நோக்கமாக தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. வீதியில் இறங்கி போராடுங்க. ஒரு போராடி வீதியில் இறங்கி போராடு. நாங்களாம் வீதியில் இறங்கி தான் போராடுறோம். நீ வா, வீதிக்கு வா. அதை விட்டுட்டு உன்னை விளம்பரம் ஆகணுன்றதுக்காக நீ வந்துட்டு என்ன வேணாலும் பேசலாம்னு சொன்னால் அதுக்காக எல்லாரும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டுலாம் சும்மா இருக்கும். நாங்கள் சட்டப்படி மூவ் பண்ணுறோம். நீங்கள் வழக்கு கொடுத்த மாதிரி வேறு எதுவும் பிற அமைப்புகள் இந்து முன்னணியில் சார்ந்தவங்க எதுவும் கொடுத்துருக்காங்க? ஆமாம், அதாவது இந்த தகவல் நைட்டை வந்து இப்போ நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். இதை பார்த்து எல்லாருமே புகார் கொடுப்பாங்க. தமிழகம் முழுவதும் நிச்சயமாக புகார் கொடுப்பாங்க. இது வெறும் வழக்கோட நிற்குமா? அடுத்த கட்டமாக எதுவும் போராட்டம் இந்த மாதிரி அவர் நிச்சயமாக வந்து வழக்கு பதிவு செய்வதாக காவல்துறை உறுதி அளிச்சிருக்காங்க. அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக வந்து ஜனநாயக போராட்டத்தை கையில் எடுப்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிகப்பி அவருடைய உதவி இயக்குனரும் இதே போன்று தான் இந்து மத வெறுப்புணர்ச்சி தான் பேசினார். இப்போ இயக்குனர் ரஞ்சித்தும் இதே வெறுப்புணர்ச்சி தான். விடுதலை சிகப்பி அவருடைய உதவியாளர் வந்து இதே வார்த்தை தான் பேசினார். ராமனை பற்றி தான் கேவலமாக பேசினார். புரியுங்களா? இப்போது அது ஏன் பேசினார் கேட்டிங்கன்னா, அதாவது மனிதர்கள் வந்து அந்த சம்பிளாக இறங்கி வந்து மனித கழிவுகளை எடுக்கிறாங்க, அது வந்து மிகப்பெரிய எனக்கு ரணத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னார். அதுக்கு உண்டான வேலையை நீ போராட்டத்தை பண்ணி நீ படம் எடுத்தல, அந்த படத்தை ஒரு காட்சிகளை ஒரு இடத்துல இந்த மாதிரி காட்சிகளை நீ வச்சு காமிச்சிருப்பீங்களா? அரசை எதிர்த்து இது போடுறதுல தவறுன்னு சொல்லி நீ சொல்லி காமிச்சிருப்பீங்களா? ஏன் காட்டலை? அப்போ அதுக்குண்டான அட்லீஸ்ட் ஒரு கோரிக்கையாக நீ அரசுக்கு வச்சுருப்பீங்களா? அதுவும் தப்பித்துக் கொள்வதற்காக ஜாதிய பிரச்சனையை கொண்டு வந்து இந்துத்துவத்தை வந்து கேவலப்படுத்துகிற, இந்து மத கடவுளை கேவலப்படுத்திட்டு நீ வந்து குறிப்பிட்ட ஒரு சாதிய போர்வையை போத்திக்கிட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா அதை தப்பித்துக் கொள்வதற்காக அது மாதிரி ஒரு செயலில் வந்து ரஞ்சித் வந்து கேவலமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்.
அதனால் வந்து இங்கே வந்து யாருமே வந்து இப்போ சினிமா துறையோட பார்த்தா சினிமா துறையில் வந்து இதுக்கு முன்பெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மாதிரி சாதி பிரச்சனைலாம் வந்ததெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து நீ வந்து உன்னோட சமுதாயத்தை உன்னோட ஜாதியை நீ உயர்த்தி பேசும்போது இன்னொரு தரப்பினரும் தன்னுடைய சாதியை உயர்த்தி தானே பேசுவாங்க. அப்போ அங்கே ஜாதிய பிரச்சனை வருமா இல்லை சமத்துவம் வருமா? நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சமத்துவம் வரும்? எதுக்கு பேசுகிற? உனக்கு என்ன அங்கே பேச வேண்டியது இருக்குது? எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே போய் நில்லு, போராடு, பாதிக்கப்பட்டவங்க குரல் கொடு, நாங்கள் வரவேற்கிறோம், நிச்சயமாக வரவேற்க தயாராக இருக்கும். அதை விட்டுட்டு நீ உன்னோட கருத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுவது வந்து அது மிகப்பெரிய தவறு. அரசு வந்து ரஞ்சித் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக. இறுதியாக ஒரு கேள்வி. ரஞ்சித் அவர்கள் வந்து இந்து மதத்தை அவதூறாக பேசியதாக சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த திராவிட மாடலில் அமைச்சர் ரகுபதி இது ராமர் ஆட்சின்னே சொல்லிட்டாரு. அதனால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து ஸ்ரீராமனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை அதை வந்து உண்மையாகவே அப்படி சொல்லியிருந்தாலும் வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கோம். சட்டத்துறை அமைச்சர் வந்து இவர் பேசியதும் தவறு என்று உறுதி செய்யப்பட்டு, ஏன்னா அமைச்சர் சேகர் பாபு அவரோடு அடிக்கடி சொல்கிறாரு சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து ரஞ்சித் கைது செய்யப்பட்டால் அதை வந்து நம்ம பாரத் இந்த மணி தயாராக இருக்கிறது. ஏன்னா இது பேசியது தவறு. ஏன்னா இப்போ நாங்கள் கூட வந்து சில பொதுக்கூட்டங்கள்லாம் பேசினா நாங்கள் வந்து மதக்கலவரத்தை தூண்டுறோம், மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் பேசணும்னு சொல்லி உடனே எல்லாம் வழக்கெல்லாம் பதிவு செஞ்சிடறாங்க. ஆனால் அதுபோல் பேச்சுக்கள்லாம் இப்போ நாகூரில் நான் கூட வந்து பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு வந்தேன். நான் பேசிட்டு வரும்போதே நான் என்ன பண்ண கேட்டால் நீதிமன்ற ஒத்துழைப்பு அந்த பொதுக்கூட்டங்கள் நடக்குது. அப்போ நான் பேசியது வந்து முழுமையாக வந்து நான் ஆடியோ வச்சுருக்கேன். ஒரு இடத்துல கூட மத சார்ந்த விஷயங்கள் நான் பேசவே இல்லை. ஆதாரத்தோடு சொல்லுவேன். என்கிட்ட ஆடியோ இருக்குது, என்கிட்ட இருக்குது. அப்போது பேசாத எங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு வழக்கை வந்து திமுக அரசாங்கம் பண்ணிடுறீங்க இல்லையா? அப்போது பேசிய இந்த நபர் டைரக்டர் ரஞ்சித் மீது நிச்சயமாக திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்கள் சொல்கிறார். ரகுபதி அவர்கள் வந்து ராமுடைய ஆட்சி நடக்குது, அதனால் வந்துட்டு நிச்சயமாக வந்து நியாயம் இருக்குன்னு சொல்லி அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஸ்ரீராமன் வந்து தர்மத்தின் காவலர் அவர், புரியுதுங்களா? அதனால் நிச்சயமாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். இவர்கள் செயல்தான் அதை வந்து நாட்டு மக்களுக்கு வந்து அது புரிய வைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.